ஹைடா, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துலாம். ஜேகே ரெஸ்ட் ரூமில் இருக்கான். குளிச்சுட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக அவனே டச் பண்ணுறான். கடிச்சு உங்கள் நெகத்தை வச்சு கீறி இருக்கீங்க முதுகில், அவன் செஸ்டில், அவன் ஷோல்டரில் அப்படிலாம் இருக்கு. அவன் கழுத்துலலாம் கடிச்சிருக்கீங்க. அவன் அங்கெல்லாம் ரப் பண்ணுறான். லைட்டாக அவனுக்கு வலிக்குது, கொஞ்சமாக எரியுது. அவன் கை வச்சு ரப்பன நீங்கள் அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்துருப்பீங்க. கண்ணை மூடிட்டு ஷவர் கீழே நின்றுருக்கான். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறேன். நைட்டு ரியாவை மறக்க முடியாமல் குடிச்சிட்டு வருவான். நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வருவான். நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட ஃபிசிக்கலாக ட்ரை பண்ண மாட்டான், பட் கிஸ் பண்ணுவான். மார்னிங் குளிக்கும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்போவே திங்க் பண்ணுவான், எதுக்கு இப்போ நம்ம அவளை கிஸ் பண்ணோம், ஏன்டா ஜேகே இப்படிலாம் பண்ணி வைக்கிற, அப்படிலாம் திங்க் பண்ணுவான். இப்போது குளிச்சிட்ருக்கான். கிஸ் பண்ணதுக்கு அந்தளவுக்கு புல்ல பண்ணுவேன். இப்போது ஃபுல்லாக அவன் உங்களை எடுத்துக்கிட்டான், பட் சைலண்ட்டாக குளிக்கிறான். சொல்லப்போனால் அவனுக்கு ஏதை பண்ணும் அப்படி திங்க் பண்ணிட்டுருக்கான். அமைதியாக இருக்கான். அவன் ரியாவை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். அவள் தான் எல்லாமே அப்படி திங்க் பண்ணியிருப்பான். உங்கள் ரிலேஷனுக்குள்ள ஒரு மேரேஜ், அப்போது உங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் நீங்கள் அந்த மேரேஜ் போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேகே ரியாவை அங்கே தான் பார்த்தது. அப்போது ஜேகேவோட அம்மாலாம் இருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் இறந்து போயிருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஜேகே அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஜாங்கோ, இங்கே வா, இங்கே பாரு, இதுதான் உங்கள் அப்பாவோட சிஸ்டர் அப்படின்னு உங்கள் அம்மாவை காட்டியிருப்பாங்க. ஸோ அவன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பான். நெக்ஸ்ட்டு உன் பொண்ணுங்க இங்கே காணோம், அவங்களா 3 பேரும் எதுவும் சாப்பிட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்படி சொல்கிறப்போ ஜேகேவோட அம்மா ஜேகேவை பார்த்தா, ஜேகே இவங்க பொண்ணுங்களில் 3 பேரில் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இங்கே பாரு, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் யாரையாவது லவ் பண்ணுறேன்னு வந்து என்கிட்ட நிற்கவே கூடாது. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். நெக்ஸ்ட்டு அவங்க உங்கள் அம்மாவை பார்த்தா, என் பையன் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், பட் அவங்க அப்பாவோட பெரிய அளவாக வருவான். கண்டிப்பாக உன் பொண்ணு என் பையனுக்கு கொடுப்பல அப்படி சொல்ல, அம்மாவும் ஸ்மைலோட என் அண்ணன் பையனுக்கு கொடுக்காம என்ன பண்ணுவேன், யாரை பிடிக்குது மட்டும் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே பேசியிருந்தப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே அங்கேருந்து போயிருப்பான். நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டு அங்கே வந்திருப்பீங்க. போடலாமா, எம்மாவது அப்பா வருவாங்க அப்படின்னு ஒயன்னு சொல்ல, சரி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஹே, இது பசங்க தானே அப்படி கேட்க, அம்மாவும் ஜேகே அம்மாவை பார்த்தா உங்கள் மாமாவோட ஒய்ஃப் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறாங்க. நீங்கள் அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவ பேர் என்ன, வயன், ரேயா, ரித்தி, ஒரே மாதிரி இருக்காங்க. ரொம்ப சின்ன பசங்க போல. ஆமான்னு அம்மா தலையாட்டுறாங்க. என்னென்ன படிக்கிறாங்கன்னு கேட்கும் போதும் அம்மாவும் எல்லாத்தையும் சொல்ல, அவங்களுக்கு ரித்தியை பிடிச்சிருக்கு. ரித்தியை கை பிடிச்சிட்டு, இவதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 3 பேரும் அவங்களே பார்க்க அம்மாக்கு ஹாப்பி தான், ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ரித்திக்கு ஒரு மாதிரி பயம் வருது, கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி. அவ வந்து அம்மா கிட்ட நின்னுக்கிறா. சின்ன பொண்ணுல கொஞ்சம் பயப்பட்டான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் தானே போறா, அம்மான்னு சொல்ல, ஸ்கூல் முடிச்ச உடனே ஜேகே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த டைம் கிம் வராங்க. கிம் ஒய்ஃபோட. ஜேகே அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஒரு கார்னர்ல நின்னுக்கிறாங்க. பட் ரித்தி கையை மட்டும் விடல. அம்மா போயிட்டு கிம் கிட்ட பேசிட்டு இருக்க. ரித்தி ஒரு மாதிரி ஜேகே அம்மாவை பார்த்துட்டு இருக்க. என்ன படிக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அவ ஆல்ரெடி ஒரு பயந்து சுபாவம், ஒரு மாதிரி பயத்தோட தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. உன் பேர் மறந்துட்டேன், 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்களா, அம்மா சொல்லும் போது மறந்துட்டேன். உன் பேர் என்ன அப்படி கேட்கும்போது பயத்துல ரித்தி, என் பேரு ரியா. ரியா, நீ ரொம்ப அழகா இருக்க. உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க, அமைதியா இருக்கீங்க, சீக்கிரம் படிச்சு முடி, என் பையனை சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தான் அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கணும். ரித்தி ஒரு மாதிரி அமைதியா இருக்கா. அவ கைப்பிடிச்ச கொஞ்சம் முரடன் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே முரடன் எல்லாருக்கிட்டையும். பட் அவனுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட அப்படி இருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க கையை கொண்டு வந்து உங்கள் சீக்கில் வச்சு உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டான். இது உனக்கு புரியுமான்னு தெரியல. எனக்கு அப்புறம் நீ தான் அவனை பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. அவங்களும்
உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி உங்ககிட்ட ஏதோ சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளவே எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாதோ அதுக்குள்ளே நீ கிட்ட வந்துடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட எப்போ உனக்கு படித்து முடியும், என்ன ஸ்கூல் எப்போ நீ முடிப்ப, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளவே 2-3 இயர்ஸ்னா அவ்வளோ நாள் நான் உயிரோட இருப்பேன்னா அப்படி ஒரு திங்கிங் ஓடுது. உங்கள் கையை பிடிச்சி நான் நம்புகிறேன் நீ அவன் கூட இருப்பேன்னு அப்படி சொல்லிட்டே இருக்க. ஒயன் கூப்பிடுறா, ரித்தி இங்கே வா, எம்மம்மா கூப்பிடுறாங்க அப்படி சொல்ல நீங்கள் விட்டா இப்பயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க புள்ள அப்படிங்கிற மாதிரி ஜிக்கு அம்மா கையிலேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க. அவங்களே அதை ஃபீல் பண்ணிட்டு நீ போய்ட்டு அவங்கள பார்த்துக்கோ. ரியா ஒரு நிமிஷம். ரித்தி அப்படியே நிற்கிறா, ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ அவனை நல்லா பார்த்து பண்ண நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை விட நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு தெரியல உன்னை விட எனக்கு மனசே வரல, சரிப்போ விட்டுட்டாங்க. விட்டா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல, அக்கா இங்கே கூப்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒயன்கிட்ட வந்திருப்பீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு ரியா சிக்கி கிட்ட சொல்லி ஆக்கணுமே அப்படி சொல்லிட்டு சிக்கிவை தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த மேரேஜில் காணும். உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. டக்குன்னு மொபைல் எடுத்து ஜிக்கிக்கு கால் பண்ணி, ஜிக்கி எங்கே இருக்க, நான் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளில இருக்கம்மா, கொஞ்சம் உள்ளே வரியா, வீட்டுக்கு போடலாமா, இந்த வரம்மா. அவன் உள்ளே வரான். என்னாச்சு, நீ ஒரு மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸ்லாம். அது ஒன்றும் இல்லை, ரியாவை பார்த்தேன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரியாவா, உன் அத்தை பொண்ணுடா, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜிக்கி அவங்க கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க புலம்பிட்டே இருக்காங்க, நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் அத்தை பொண்ணுடா அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. சும்மா வாமா, இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைம்மா, ஏமா அப்படி பேசிட்டு இருக்க நீ அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீட்டில் சரி போய் பாடு, ஏன் இப்படி இருக்க, அடிக்கடிக்கு ஏன் நீ சிக்கா வரனே தெரிய மாட்டேங்குது, கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்ற, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர மாட்டேன்ற, டேப்லெட் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு டேப்லெட் பாக்ஸ் கொண்டு வந்து போடு, இவ்வளோ டேப்லெட் நீ எதுக்கு தான் போடுறேன்னு தெரியல, இது தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து போட்டுக்கோ, ஃபேஸே சேஞ்ச் ஆகிருக்கு பாரு, ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னு தொடச்செல்லாம் விட்டுட்டு போட்டுக்கோ. அவங்களும் டேப்லெட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் முன்னாடி அவன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு தூங்கு அப்படின்னு அவங்கள படுக்க வைக்கிற மாதிரி டேப். ஒரு நிமிஷம் ஜேகே, என்னம்மா நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ மா ப்ளீஸ்மா, இப்படியே எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு. ஏன் ஐடியா இல்லை அம்மா, இப்போதான் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே கல்யாணம்மா, நீ எவ்வளோ இருக்குமா. ரியா ஸ்கூலுக்கு போகிறா, ஸ்கூல் எத்தனை இயர்ஸ் மறந்துட்டேனே, சரி அது விடு, ஸ்கூல் முடிச்சிருவான். அதுக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா, அப்போ சரி ஓகே, அப்போ என்ன ஆகுமோ நம்ம அப்பா பார்த்துக்கலாம், நீ இப்போ படு. எனக்கு சொல்லு ஜிக்கே, டேப்லெட் போட்டுல ரெஸ்ட் இடேம்மா. இங்கே பாரு, அந்த கபோர்டு ஓப்பன் பண்ண. எந்த கபோர்டு, எழுந்துருடா. அவன் எழுந்துக்கிறான். செகண்ட் கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு ரிங் பாக்ஸ் இருக்குது பாரு, எடு. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். எடு ஜிக்கே, கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ரிங் பாக்ஸில் என் லவ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிக்கியை பார்க்குறாங்க. அவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா அவன் அப்பாவை பற்றி சொன்ன உனக்கு கோவம் வருது, அந்த ஆள் உன்னை ஏமாத்திருக்கான். ஜிக்கிங்க பாரு, அவர் உன் அப்பா, நீதம்மா சொல்கிறம்மா, வேணா விடு, இந்த பாக்ஸை கொடு, வாங்க போக. அவன் கையை பிடிச்சிட்டு பெட்டில் உட்காரு, மா உட்காருடா, சைலண்டாக உட்காரான். இந்த ரிங் வாங்கும் போது எனக்கு தெரியாது உன் அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு 2 குழந்தை இருக்குன்னு தான் தெரியுமே, அந்த ஆள் உன்னை ஏமாத்தி. ஜேகே சைலண்ட் ஆகுறான். இந்த ரிங்கை நான் வாங்கினேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், அவர் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குவார். கடைசி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. நான் நினச்சேன் ஒரு வேளை கூச்சப்படுறாரோ, அதனால நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம், அவ்வளோ ஆசையாக வாங்கினேன். நல்ல வேலை அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு நான் சைலண்டாக விட்டுட்டேன். இப்போ வரைக்குமே அவர்கிட்ட பேசவே இல்லைண்ணா, பேசணுன்னு ஒரு நாள் கூட ட்ரை கூட பண்ணலை. அந்த ஆள் பற்றி சொல்லாதம்மா, எனக்கு கடுப்பாக இருக்கு, அந்த ஆள் உன்னை ஏமாத்தி இருக்காருமா, நீ என்னமோ அவன் உன்னை உருக்கி லவ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்த. அவர்கிட்ட போய் கேளு, உங்கள் லவ் யாருன்னு உனக்கே தெரியும் மா. ஒரு உன்னை ஏமாத்துற மாதிரி
என்னை ஏமாற்ற முடியாதுமா. அவர் என்னை ஏமாத்தினார் தான், பொய் சொன்னார் நிறையா. பட் அவர் என் மேலே வச்சிருக்கிறது ட்ரூலாமா வேணாமா அப்படின்னு டக்குன்னு எழுந்துக்கிறான். சரி சரி சரி, அதை விட அவரை பற்றி எடுத்தாலே உனக்கு கோவம் வரும். நான் இப்போ அவரை பற்றி பேச விரும்பலை. உட்காருடா. இழுத்து பெட்டில் உட்கார வைக்க சைலண்டாக உட்காரா. எனக்கு அப்புறம் உனக்கு இதுக்கப்புறம் ரியாதான். என்னம்மா உளற? எப்படி நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் மா? கண்டிப்பாக உனக்கு அவளை பிடிக்கும்டா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ரிங் பாக்ஸை கொடுத்துட்டு எனக்காக இதை பண்ணா. எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அவளை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கும் அவளை பிடிக்கும் அப்படின்னு ஜிக்கில் கை வச்ச. அம்மா என்ன சொன்னாலும் கேட்பால. இந்த பாக்ஸ் எடுத்துட்டு அவகிட்ட போயிட்டு அவளை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரியா கல்ல போடுற. இதை நான் ரியா கல்ல பார்க்கணும் மா. எனக்காக இதை பண்ணு ஜிக்கி. அவகிட்ட பேசினா உனக்குமே பிடிக்கும் அவளை. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுடா. படுங்கம்மா. சொல்லு, நான் படுக்கிறேன். சரி, என்ன பேர் சொன்னீங்க? ரியா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? படுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கூடா ரிங் பாக்ஸை. உன் மேரேஜ்க்கு நீ இதை தான் போடணும். சரி, அப்போவே கொடுத்தா என்னம்மா? இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு இப்போ கொடுத்தீங்க? அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தால் தானே. என்னம்மா சொன்னேன்? இல்லை, எனக்கு தான் இப்போலாம் அடிக்கடிக்கு ஞாபகம் மறதி. நான் தான் அடிக்கடிக்கு எல்லாமே மறந்து போகிறேன்ல, அதனால தான் உங்ககிட்ட இருந்தா கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி சொல்லிட்டு அவன் பாயிட்டில் வச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு கவர் பண்ணி விடுறான். அவங்களும் தூங்குறாங்க. கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிருக்கும். சிக்கோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. உங்களுக்கு டியூமர் இருந்திருக்கும். ஜிக்கி கிட்ட சொல்லவே இல்லை. அந்த டைம் கிம் வந்திருப்பாரு ஜிக்கி அம்மாவை பார்க்க. அவங்க அம்மாவை டச் பண்ணலான்னு ட்ரை பண்ண பயங்கரமாக கோவப்பட்டிருப்பான் ஜிக்கி அவர் மேலே. பிகாஸ் அவங்க அம்மா இவர்னால ஏமாத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிக்கி திங்க் பண்ணிருக்கான். கடைசி வரைக்கும் ஜிக்கி அம்மாவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க அவங்க. அது எல்லாமே ஜிக்கி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பான் இல்லையா. அவங்க அப்பா மேலே வெறுப்பு இருக்கு, ஸோ அதனால பார்க்க விடல. கொஞ்சம் டேஸ் இப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் ஜேக்கி அந்த ரிங்கை ஒரு டைம் பார்த்துருப்பான். அப்போதான் அவங்க அம்மா சொன்ன அந்த ரியா அது ஞாபகம் வந்து தேடி வீட்டுக்கே வந்திருப்பான். ரியாவை தேடி 3 பேர்ல யாரு ரியான்னு தெரியாத. அப்போ ரித்தி ரியா 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ரித்தி ரியா 2 பேர்ல யாரு ரியா தெரிஞ்சிருக்காத. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்க. ரித்தி ரியா 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு ஒன்னா போவாங்க. பையன் மட்டும் தனியா போவா. ஜிக்கி பாக்குறான். ஓகே, இவ தனியா போறானா காலேஜ் போறா. 2 பேர்ல யாரு ரியா பத்தி திங்க் பண்றக்க வீட்டுக்குள்ள இருந்து அம்மா ரித்தி உன் பாக்ஸ் விட்டு போற பாரு அப்படி கத்த. ரித்தி வீட்டுக்குள்ள போக ரியா மட்டும் தனியா நின்று இருப்பா. ஸோ அன்னைக்கு அப்போ அவனுக்கு இதுதான் ஜேகே சொன்ன பொண்ணு, ஜேகேவோட அம்மா சொன்ன பொண்ணு. அவன் அன்னைக்கு ரியா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் ஜேகே அம்மா சொன்னது ரித்தி பேரு மாத்தி சொன்னதுனால இவ்வளோ ப்ராப்ளம். இப்போ ஜேகே இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கான். நான் நல்லா தானம்மா இருந்தேன், என்னை சும்மா விட்டுருந்தாலே சைலண்டா என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பானே. ஏவா கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவளை கல்யாணம் பண்ணி முன்னாடி தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் யார் என்கிட்ட போய் பிரிச்சேன்? உனக்கு பிடிக்கும் தானம்மா அவகிட்டே நான் போனேன், நீ சொன்னதுனால தானே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அவளை, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை. என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலம்மா அப்படி சொல்லிட்டு கண்ணு மூடிட்டான். கண்ணு முன்னாடி ரியா வந்து நிற்கிறா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப. ஏன்டி என்னை விட்டு போனேன்? எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? என் அம்மா மாதிரி. எனக்கு ரிலேஷனில் யாரும் கிடையாது, எனக்கு அம்மா மட்டும்தான். என் அம்மா கிட்ட வச்சு உன்னை பார்த்தேன். பிகாஸ் என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும். இது எனக்கு ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரியா, என்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னியே, ஏன்டி என்னை விட்டு போனேன்? நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் உன்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நீ என்ன அப்படி திங்க் பண்ணலையா? உனக்கு என்னை விட ஜமன் பெட்டராக தெரிஞ்சிருக்கான்ல. பட் நீ எனக்கு ஸ்பெஷல் தெரியுமா? நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எம்மா இருந்தபோது நான் எப்படி இருந்தனும் அதே போல் தான் இப்பயும் இருக்கேன். என் லைஃப் லாங் என் கூட யாருமே வரமாட்டாங்கன்னு என் தலையில் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். என் அம்மாவும் என்னை ஏமாற்றிட்டாங்க, நீயும். அவங்களும் என் லைஃப்லேருந்து பாதியில் போயிட்டாங்க, நீயும் ஏமாற்றிட்டு என்னை விட்டு போயிட்ட. இன்னொருத்தவனுக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கான்,
கிளம்பிட்டேன். நீ எனக்கு ட்ரீம் அவகிட்ட நான் ட்ரூவாக தானே இருந்தேன், ரொம்ப ரொம்ப. பட் நீ ஏன் என்கிட்ட அப்படி இல்லை? நான் என்ன பண்ணேன் உனக்கு? உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நீ போட்ட ரிங்க இனிமேல் என் கையில் இருக்கு. நான் போட்ட ரிங்க அன்றைக்கி வெறும் கை என்கிட்ட காட்டும் போதும் எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு. அவன் கண்ணில் தண்ணி வருது. என்னால் உன்னை மறக்க முடியலடி. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்னை மறக்கணும்னு. பட் முடியல. உன் தங்கச்சியை நீ யா திங்க் பண்ணுற? என் கண்ணு முன்னாடி ரியா அவள் மட்டும்தான் இருக்கான்னு திங்க் பண்ணுறேன். அவள் தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிறான்னு திங்க் பண்ணுறேன். தெரியுது அது நீ இல்லைன்னு தெரியுது. பட் ஏற்றுக்க முடியல என்னால். அது ரித்தி நீ தெரிஞ்சும் அவளை கிஸ் பண்ணுறேன், அவளை ஹக் பண்ணுறேன், அவள் கூட தூங்குறேன் நைட்டு. நீ இல்லைன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் நான் பண்ணுறேன். அப்படியாவது உங்ககிட்ட இருந்து வெளில வந்துட மாட்டோமா? உன்னை மறந்துட மாட்டோமா? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கேன். அமைதியா ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு இருக்கான். நிறைய திங்க் பண்ணுறான் அவன். இங்கே ரித்தி ஃப்ளோர்லேயே இன்னுமே படுத்திருக்கா. எழுந்துக்க முடியல. ஜிகி அத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி ஒன் சைடாக படுத்துட்டு இருக்கா. ரொம்ப டயர்டாக இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்கு. சிஸ்டர்கிட்ட பிளாங்கெட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி காலெல்லாம் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி படுத்துருக்க. ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு. அமைதியாக இருக்கா. ரெஸ்ட் ரூமில் அந்த ஜிகி வெளில வரான். உங்களை பார்க்குறான். திரும்பிக்கிட்டான். நீங்கள் உங்கள் ஹெட் வரைக்கும் பிளாங்கெட்டை கவர் பண்ணிக்கிட்டீங்க. அவன் கபட் கிட்ட போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அக்கறது வெளில போகிறான். அவன் வீட்டிலேருந்து வெளில போகிற அந்த சவுண்டு கேட்குது. டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்குது. கார் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஸோ வெளில போயிட்டான். தெரியுது. அப்போ தான் உங்கள் மூஞ்சிலேருந்து அந்த பிளாங்கெட்டை எடுக்கிறீங்க. கண்ணை மூடுனா உங்களுக்கு செக்கே பண்ணது மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஓடுது. மெதுவாக எழுந்துக்கிறா. நடக்கவே முடியல. பிளாங்கெட்டை உங்களுக்கு கவர் பண்ணிட்டு நடக்கவே முடியாமல் பொறுமையாக நடந்து கோபோர்ட் கிட்ட வரா. ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கோபோர்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கிளாத்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு கோபோர்டில் ஏறி உட்காந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. பயம் வந்த அரித்தி இப்படி தானே பண்ணுவா. ரொம்ப பயந்துட்டீங்க. ரொம்ப பயந்தாச்சு. ஸோ உள்ளே போய் உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. கபோர்ட்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போவும் கபோர்ட்குள்ளே தான் உட்காந்துருக்கா. கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. பிளாங்கெட்டை பிடிச்சிட்டு படுத்துட்டே இருக்க. வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்கு. அரித்தி நல்லா தூங்கிட்டே இருக்கா. பிகாஸ் டயர்டில் அப்படி படுத்துருக்கா. வீட்டுக்குள்ளே யார் வராங்க தெரியல. ஏதோ ஃபேஸில் மாஸ்க்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் கபோர்ட்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் ஒரு ரூம்க்கா செக் பண்ணிட்டே எங்கடா இருக்காவ தெரியலையே, நீ அந்த ரூம் போகிறேன் அப்படின்னு ஒரு ரூமா ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது எதுவும் தெரியாமல் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்க ரூமுக்கு கூட வராங்க. யாருமே இல்லை. வீட்டில் இருந்து கார் வெளில போச்சுல்ல, அதுக்குள்ளே போயிருப்பாளா? இல்லையே, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அவன் மட்டும்தான் போனான். அப்படின்னா ரிக்கி வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகுது அவங்களுக்கு. வீடு ஃபுல்லாக தேடிட்டு நல்லாவே பார்க்காம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வைக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே கிளம்ப எதிரேன். வீட்டுக்குள்ள ரியா வரா. ரியாவை பார்த்து அடுத்த செகண்ட் அவனுங்க என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க. நடந்து வீட்டுக்கு பேக் சைடா போயிட்டு இருக்காங்க. கார்டன் வழியா போயிட்டு ரியா நடந்து வந்துட்டே யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்க்க ஒரு மாதிரி கார்டன் கிட்ட போறாங்க. கார்டன் கிளீன் பண்ண வந்திருப்பாங்களா? சரி ஓகே அப்படின்னு ரியா வீட்டுக்குள்ள வரா. ரொம்ப நாளாச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்த. மெதுவா வரா. ஜிகே அம்மா போட்டோ அவ்வளோ பெருசா இருக்கு. எப்பவுமே வீட்டுக்கு வந்தா அங்க போய் பிளஸிங் வாங்குவா. ஸோ அதே போல ஜிகே அம்மா முன்னாடி நின்றுக்கா. கொஞ்ச நேரம் அவ கண்ணில் இருந்து தண்ணி வருது. ஜிகே மாமா நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்கும் உங்களுக்கு என்னதான் பிடிச்சது. மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் தான் சொல்லிட்டே இருப்பீங்கன்னு சொன்னார். பட் ஐம் சாரி, என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல. நீங்கள் என்ன தான் மாமாவை பார்த்துக்கணுன்னு சொல்லி என்கிட்ட பேசினதா மாமா அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்கும். எப்போவுமே எனக்கு அது ஞாபகம் வந்ததே கிடையாது. எப்போவுமே வரல. அப்போல்லாம் நினைப்பேன் மாமாவை நல்லா பார்த்துக்கணுன்னு. ஐம் சாரி, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மாமா சொல்கிறத வச்சா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. பட் என்னால் மாமாவை பார்த்துக்க முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ரித்தியை தேடி உள்ள வரா. ஜேகே ரூம் அவளுக்கு தெரியும். ரூம் டோர்ல கை வச்சுட்டு இதுக்கப்புறம் இது ரித்தி வீடு, ரித்தி புருஷன், ரித்தி ரூம். டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ரித்தி
அப்படின்னு உள்ள வரா. உள்ள ரித்தி இல்ல. எங்க போயிட்டா அப்படி சொல்லிட்டு உள்ள நல்லா வந்து ரெஸ்ட் ரூம் டோர் ஓபன் பண்ண, அங்கேயே ரித்தி இல்ல. எங்கேயாச்சும் வெளில போயிருப்பாளா, கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ண, வீட்டுக்குள்ள இருந்துதான் ரிங் சவுண்ட் கேக்குது. மொபைல் வச்சுட்டு போயிட்டாளாம். ஒருவேளை இவ்வளவு நாள் மொபைல் இல்லாம வெளியே போனதுனால மறந்து வச்சுட்டு போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நடந்து வர, கீழே சிக்கியோட கிளாத்லாம் கீழே இருக்கு, பக்கத்துல கபோர்டு. ஸோ அதை பார்த்துட்டு ஒருவேளை ரித்தி உள்ள இருக்குமா, நம்ம வீட்டுக்குள்ளதான் கபோர்ட்ல இருப்பா, எங்க கூட இருப்பாளா என்ன அப்படி சொல்லிட்டு கபோர்ட் கிட்ட வந்து கபோர்டு ஓபன் பண்ண, உள்ளதான் படுத்திருக்கீங்க. இனிமே குட்டி பொண்ணாதான் இருக்கா, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல அப்படி சொல்லிட்டு ஷோல்டர்ல கை வச்சு, ரித்தி ரித்தி எழுந்துரு ரித்தி, அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மெதுவா கண்ணை திறந்து, அக்கா ஒயன் இல்ல, என் மாமா கூட ஹனிமூன் போக போறேன், நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கா, என்ன போ சொன்னா நான் வந்தேன். அக்கா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. சரி சரி எதுக்கு அலற, இப்பயும் இந்த கபோர்ட்ல தூங்குறது நீ விடலையா, அக்கா வீட்டுக்கு போயிடலாம்க்கா, கீழே இறங்க, அவ உங்களே பார்க்க கீழே இறங்க. அவளால முடியல, மெதுவா கீழே இறங்குறா. எனக்கு அவங்க கிட்ட சொல்லலையா வீட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடாதுன்னு, அக்கா என்ன போட்டு போகணும்னு சொல்லிச்சுக்கா. வயனாக்கா சொல்லிச்சா, அன்னைக்கு நடந்தது எல்லாமே சொல்ல ரியாக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா என் பேரை சொல்லிட்டு உங்ககிட்ட ஆமாக்கா அப்படின்னு சொல்லவே முடியாம ஒரு மாதிரி அழுதுட்டே சொல்றா. சரி 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 விடு, அழாத முதல்ல அப்படின்னு முதுகெல்லாம் ரப்பான்ட்டே, ஃபர்ஸ்ட் அழாத அப்படின்னு உங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட, இன்னுமே தேம்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வேர்த்து போயிருக்கு, எதுக்கு இப்படி பயப்படுறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போட்டு வந்து உட்கார வச்ச, இவ்வளவு வேர்த்து போயிருக்கு, பிளாங்கெட் எடுக்க ட்ரை பண்ண விட மாட்டேன்றா. என்னாச்சு, வேர்த்து போயிருக்குல்ல, என்னாச்சு ரித்தி, பிளாங்கெட்டை கழட்டவே மாட்டேன்றா, உனக்கு குளிர்தா, இப்படி வேர்த்து போயிருக்கு, ரொம்ப பயப்பட்டியே என்ன, எடு அகைன். நீங்க பிளாக்கெட்ல கை வைக்க, நான் ட்ரெஸ் பண்ணலக்கா. அமைதியா அவளை பார்க்க அழுவுறா. ஃபர்ஸ்ட் சொன்னது ஜேகே ரீதியை டச் பண்ணியிருப்பான், ரியாவை பிடிக்கும், ஏன் விட்டு போன அந்த மாதிரிலாம் பண்ணுவான் இல்லையா. ஸோ அதுதான் வாய்ந்த சொல்லியிருப்பீங்க, ரியா கிட்ட அதை மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ இதை சொல்ல ரியா ஒரு மாதிரி, வாய்ந்த எதுவும் நடக்கலன்னு சொன்னேன். நைட்டுக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அதே தான் இவளுக்கும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம். ஜம்மன் எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்க, மாமாவும் அப்படிதான் பண்ணுதா அப்படி இருக்கு. நீங்க அவளை ஹக் பண்ணிட்டே நைட்டு கூட மாமா என் பேர் எதுவும் சொல்லிச்சா, ஆமான்னு வேகமா தலையாச்சுங்க. ரியா ரியான்னு புலம்பிட்டே இருக்குக்கா, உங்களுக்கும் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அவளுக்கும் அப்படிதான் இருக்கு. ரியாக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவ அழுதுட்டே ஐம் சாரி சாரி, நான் இந்த அளவுக்கு உன் லைஃப்ல இனிமையா வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ரித்தி அப்படின்னு அல. உங்களுக்கு அவ்வளோ ஹார்ட்டிங்கா இருக்கு. ஒரு புருஷன் இன்னொரு பொண்ணோட நேம சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை டச் பண்ணா எப்படி இருக்குமோ, ரியாவால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அவ அழுதுட்டே இருக்கா, ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அல. இங்க என்ன பண்ற சவுண்டு, திருப்பி பார்த்தா ஜேகே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜேகேவை பார்க்கறதுக்கு. ரித்தி ஒரு பயத்தோட இருக்கா. நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஜேகே மேல ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தத கேட்டு போனோம் கேட்டுலையோ தெரியல, ஒரு கொலவரையோட முடிச்சிட்டு பார்க்க காலிங் பெல் சவுண்டு. இங்க என்ன பண்றேன்னு கேட்டா ரித்திய பக்கம் வந்திருக்கு மாமா. அகைன் அந்த காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு. ஜேகே ரியாவை பாக்குறான், லைட்டா பெண்ட் பண்ணி. ரியா அழுதுட்டே இருக்கா. ரியா நீங்க பேசிட்டே இருங்க, யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு வெளியே போக ரித்தி அழுதுட்டே இருக்கா. ஜேகே ரித்திய பார்த்துட்டே இருக்கான். ரித்தி அங்க போவாத அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ரியா அங்கிறது போயிட்டா. ரித்தி ரூமுக்குள்ள இருக்கான். ஜேகே முன்னாடி அவ எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வரான். நீங்க பிளாங்கெட் பிடிச்சிட்டே பின்னாடி போயிட்டு, அக்கா என்ன பார்க்க வந்திருக்கு, ஒன்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வரான். இந்த டைம் ரியா டோரை ஓபன் பண்ண ஆப்போசிட்ல ஜம்மன் இருக்கான், கிம் இருக்காரு. ரியா இங்க என்ன பண்ற அப்படி கிம் சொல்லிட்டே இருக்க. ரியா கண்ணு ஜம்மன் மேல போது. ஜம்மன் ஒரு மாதிரி கொலவரியா முறைச்சிட்டு, எங்க நடி பண்ற, அது இல்ல மாமா பேசிட்டே இருக்க. டோரு டமால் இட்டு உதைக்கிறான். என்ன பண்ற மாமா பயந்துட்டே ரியா பின்னாடி போறா. கிம் ஜம்மன் என்ன பண்ற, நீ இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கிம்ம கத்த. எங்க நடி பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள நடந்து வரான். இல்லைங்க
தங்கச்சி ரித்திக் ரித்திக் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டே இருக்க ஜெகி ரூம்குள்ள இருந்து வெளில வரான். ஜெமன் டோரை எட்டி உதச்சிருப்பான் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டு வெளில வரான். ஜெமன் ஜெகிவை பார்த்து ஒரு ஸ்மைலோட, இவன் கூட தான் இருக்கியா? நீங்க திரும்பி ஜெகிவை பார்த்துட்டு இல்லைங்க அப்படி பேச ஒருத்துக்குள்ள பொல்லாருன்னு அடிச்சிட்டான்.